அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புவனேஸ்வரி அம்மனோட ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்க போகிறோம். புவனேஸ்வரின்றது யார் அப்படின்னா, தாய் ஆதிபராசக்தி அன்னையினோட மறுபெயர் தான் புவனேஸ்வரி. புவனேஸ்வரி என்ற பெயருக்கு புவனங்களை ஆளக்கூடியவள் என்று பெயர். இவளது வலது கரங்களில் அபயமுத்திரையும் பாசமும் வச்சுருப்பாங்க. அதே போல் இடது கரத்தில் வரமுத்திரையும் அபயமும் வச்சுருப்பாங்க. இவளை நம்ம வழிபடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, செல்வம், வீரம், பேரழகு, இரக்க குணம், அதே போல் வாக்குவன்மை உண்டாகிறது, முக அழகு உண்டாகிறது. இந்த மாதிரி நமக்கு பல நல்ல பலன்கள் இருக்குது. அதே போல் நம்ம இந்த தாயை நம்ம தொடர்ந்து நம்ம வழிபட்டுக்கிட்டு வரையில் நமக்கு செல்வங்கள் அதிகம் பெருகும். அதே போல் நோய் நொடிகள் விலகும். எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா புவனேஸ்வரின்றது ஒரு மூல தெய்வம்தான். அதே போல் தோஷங்கள், இந்த மாதிரி நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்தையும் இல்லாமல் ஆக்கக்கூடியவள் தான் புவனேஸ்வரி. இப்போது நம்ம இந்த புவனேஸ்வரியை நம்ம எப்படி வழிபடலாம் அப்படின்னா, வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு மல்லிகைப்பூ மாலை சாத்திட்டு ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றிட்டு நமக்கு விருப்பமான படையல்களை வைக்கலாம். நம்ம என்றைக்குமே படையல் பொருட்கள்ன்றது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் நம்ம வைக்கணும். நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை வைங்க. நீங்கள் இந்த மந்திரத்தை பெரிய அளவில் நீங்கள் செஞ்சாலும் செய்யலாம், அல்லது முடியாத பட்சத்தில் நீங்கள் ஜப முறையிலையும் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த மனதளவில் அவங்க ஏற்றுக்கிடுவாங்க. சரிங்களா? ஜபம் பண்ணும்போது ருத்ராட்சை மாலை பயன்படுத்துங்க. வஸ்திரம் சிவப்பு வஸ்திரம், வெள்ளை வஸ்திரம், மஞ்சள் வஸ்திரம் நம்ம உடுத்திட்டு பண்ணலாம். மந்திரம் காலை மாலை உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி முடியாதவங்க ஒரு நேரம் மட்டும் ஜபிச்சா போதும். இதில் நீங்கள் முறைப்படி பண்ணணும் அப்படின்னா, வெத்தலை பாக்கு, பழம், பத்தி, சூடம், பொங்கல் முதல் முறையாக நீங்கள் வைங்க. அதே போல் இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை அல்லது 1008 முறை இந்த மாதிரி உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஜபம் பண்ணிக்கிட்டே வரலாம். இது நீங்கள் ஒரு 48 நாள் பண்ணுறதாக இருந்தாலும் பண்ணலாம், அல்லது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட அதே போல் கேட்குறது என்னென்னா, ஒரு மந்திரத்தை நம்ம 48 நாளில் நம்ம சித்தி பண்ண முடியுமான்னு எல்லோரும் கேட்குறீங்க. நம்ம ஒரு மந்திரம் எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல கர்ம வினைகள்னால நமக்கு அந்த மந்திரங்கள் சில நாட்கள் சில பல தடங்கல்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் வரும். அதே போல் நம்ம ஒரு உபாசனை, ஒரு தெய்வ மந்திரம் உச்சரிக்கையிலையும் சரி, நம்ம அதை மனதளவில் வழிபடையிலையும் நமக்கு சில தடைகள் வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி நம்ம ஜபம் பண்ணணும். அப்போ தான் அந்த மந்திரமானது முழு பலனை கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த மந்திரம் நீங்கள் சொல்லிக்கிட்டு வரையில் கனவுகளில் கோவில் வாரது, சிலைகள் வாரது, ஒரு பெண் குழந்தைகள் வாரது, இல்லை பெண்கள் வாரது, இந்த மாதிரி கனவுகளில் வந்தாலே மந்திரம் பலன் தருதுன்னு தான் அர்த்தம். நீங்கள் இந்த மந்திரத்தை முழுசாக எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் 1,00,000 முறை ஜபம் பண்ணையில் தான் அதோட பலன் முழுதாக கிடைக்கும். நீங்கள் அதை 108 முறையோ 1008 முறையோ வச்சு நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரையில் இதனோட பலனானது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இதோட மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் புவனேஸ்வரியை நமக. இதான் இந்த மந்திரம். இந்த மந்திரம் புவனேஸ்வரி தாயோட ஒரு மந்திரம் தான். மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தான். இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரையினால சர்வமும் வசியம் உண்டாகும். அதே போல் நோய் நொடிகள், பிணிகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் மாறிவிடும். அதே போல் ஞானம் கிடைக்கும், கல்வி அறிவும் கிடைக்கும், வாக்குப்பளிதம் உண்டாகும், முக்காலம் அறியும் சக்தி கிட்டும். நம்ம எப்பொழுதுமே முழு பக்தியோட அந்த ஏகாகிருத மனம்டுவாங்க. அதாவது அந்த தாயின் மேலே நீங்கள் பக்தி வச்சு நீங்கள் பண்ணையில் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கலாம், அந்த தாயானவள் தன் பக்தனுக்கு வேண்டியதை அந்த தாயானவங்களே தந்தருவாங்கன்றதா ஒரு ஐதீகம். நீங்கள் இந்த மந்திரம் சொல்லையில் காமம், குரோதம், கோபம் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மந்திரம் சொல்லக்கூடிய நாட்களை அசைவத்தை தவிர்த்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு விரதத்தை கடைபிடிக்கலாம். அப்படி இல்லாதவங்க கடைபிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை அள்ளி கொடுப்பாங்க. அதே போல் புவனேஸ்வரியை வணங்குறனால நமக்கு மோட்சமும் கிட்டும்.
அது வந்து நீங்கள் நடந்துக்கிற ஒரு முறையை பொறுத்து தான் இருக்குது. நான் வந்து இந்த மந்திரத்துக்கு உண்டான எல்லா விளக்கமும் நான் கொடுத்துட்டேன். மேலும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.